வைகாசி விசாகம் முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு சிறப்பு பூஜைகள். சேலம் பள்ளப்பட்டி கேபிஆர் ஆயில் மில் அருகே உள்ள தமிழகத்திலேயே முதல் முறையாக ஒரே கல்லால் ஆன ஸ்ரீ பால தண்டாயுதபாணி சுவாமிக்கு வைகாசி விசாகம் முன்னிட்டு முகத்திற்கு திருநீர் காப்பு சாற்றி பலவித நகை ஆபரணங்கள் சூட்டி நறுமண மலர் மாலைகளுடன் கையில் வேல் ஏந்தி நின்ற கோலத்தில் அருளும் ஸ்ரீ பால தண்டாயுதபாணி சுவாமிக்கு பஞ்ச கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு தீபாரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு முருகப்பெருமானை தரிசனம் செய்தனர். சேலம் பட்டைக்கோவில் ஸ்ரீ பிரசன்ன வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் லட்சுமி நரசிம்மருக்கு சிறப்பு பூஜை. சேலம் பட்டைக்கோவில் ஸ்ரீ பிரசன்ன வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் நரசிம்ம ஜெயந்தி விழா முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருக்கு வெள்ளி கவசம் அணிவிக்கப்பட்டு நறுமண மலர் மாலைகள் சூட்டி சிறப்பாக அலங்கரித்தனர். தொடர்ந்து சுவாமிக்கு அஷ்டோத்திர நாம வழிகள் கூறி நட்சத்திர ஆரத்தி கும்ப ஆரத்தி காண்பிக்கப்பட்டு கொடை விசிறி சாமரம் உள்ளிட்ட பல்வேறு விதமான சோடாசங்களால் சோடாச உபசார பூஜை சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ பிரசன்ன வரதராஜ பெருமாளுக்கு தீபம் காட்டப்பட்டு மூலஸ்தானத்திற்கு எதிரே அமைக்கப்பட்டுள்ள மேடையின் மீது ஸ்ரீ ஸ்ரீ தேவி பூதேவி சமேத ஸ்ரீ பிரசன்ன வரதராஜ பெருமாள் நட்சத்திர ஆரத்தி கும்ப ஆரத்தி காண்பிக்கப்பட்டு கொடை விசிறி சாமரம் கண்ணாடி உள்ளிட்ட பல்வேறு விதமான சோடாசங்களால் சோடாச உபசார பூஜை சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் துளசி தீர்த்தம் சடாரி மரியாதை வழங்கப்பட்டது. அஹோபிலே காரூட சைலமத்தியே கிருபாவசாத் கல்பித சந்நிதானம் லக்ஷ்மியா சமாலிங்கித வாமபாகம் லக்ஷ்மீ நரசிம்ஹம் சரணம் பிரபத்தியே. அதாவது வைகாசி மாதம் சுக்லபக்ஷ சதுர்தசியை நரசிம்ம ஜெயந்தியா எல்லாம் ரொம்ப விசேஷமா கொண்டாடுறாங்க. அதோடைய நரசிம்ம ஜெயந்தின் விசேஷமாக இன்னைக்கு நம்ம சேலம் பிரசன்ன வரதராஜ பெருமாள் பட்டப்பட்டா கோவில்ல இங்க நரசிம்மருக்கு சாயங்காலம் அந்த நரசிம்மர் அவதாரம்னு சொல்லக்கூடிய அந்த சாயங்கால நேரத்துல திருமஞ்சனமாகி விசேஷமா ஆராதனமானது இங்க நடைபெற்றிருக்கு. இப்ப இந்த நரசிம்மர் ஜெயந்தி என்ன விசேஷம்னு பாத்தீங்கன்னா, அதாவது பக்த பிரகலாதனுக்காக அந்த க்ஷண பொழுதுல மற்ற பெருமாள்லாம் அவதாரமா சில தேவர்கள்லாம் தபஸ் பண்ணி எல்லாரும் இது பண்ணி வர்றாரு. ஆனா இவருக்கு நரசிம்மருக்கு அப்படி இல்லை. அளந்திட்ட தூணை அவன் தட்டன்னு பக்த பிரகலாதனுடைய பக்திக்கு இணங்கி அந்த ஹிரண்யகசிபு அழிக்கிறதுக்கு அவன் ஒரு தட்டு தட்டினதுக்கு அப்புறம் அந்த இது ஸ்தம்பத்துல இருந்து உடனே ஆவிர்வார் ஒரு க்ஷண பொழுதுல. அதாவது நாளை என்பதில்லை நரசிம்மன் இடத்தில் சொல்லுவாரு. அது நாளைக்கு என்பதுன்னு இல்லை, உடனே நீங்க கேட்டப்பற கேட்கிற இது பிரதிபா பலனை தரக்கூடியவர் நரசிம்ம பகவான். அதால அந்த நரசிம்மருடைய பிரபாவத்தை இன்னைக்கு சொல்லி மாளாது. ஏன்னா அவ்வளவு அவருடைய அவதாரம் பாத்தீங்கன்னா வெறும் ஒரு 2 வினாடி தான் நடந்தது, 2 நாளைக்கு தான் நடந்திருக்கு. ஆனா அவருடைய பிரபாவம்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா கடல் அளவு இன்னைக்கும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப விசேஷமா நரசிம்மருடைய பிரபாவம். அவருடைய நரசிம்மர் ஜெயந்திங்கிறதானது வைகாசி மாசம் சுக்லபக்ஷ சதுர்தசி அன்னைக்கு வரும். அதான் இன்னைக்கு நடந்திருக்கு. இன்னைக்கு இந்த இது நரசிம்மர் ஜெயந்திக்கோசரம் விசேஷமா திருமஞ்சனமான நடைபெற்று திருவாராதனம் நடந்திருக்கு. அது முடிஞ்சு நரசிம்மருக்கு தத்தியோண்ணம் பானகம் நிவேதனமாகி எல்லா பக்தர்களும் இங்க விசேஷமா நெய் விளக்கேத்தி நரசிம்மரை பிரார்த்தனை பண்ணிட்டு அவங்களுடைய இஷ்டகாமியத்தெல்லாம் பூர்த்தி நடக்கணும்னு சொல்லி அவங்களை கேட்கக்கூடிய எல்லா விதமான சுகத்தையும் வரத்தையும் தர்றாரு நரசிம்மன். அதால இந்த நரசிம்மர் ஜெயந்தியில எல்லாரும் எல்லா விதமான க்ஷேமத்தையும் பெண்ணோன்னு சொல்லி லட்சுமி நரசிம்மருடைய திருவடி வாரத்துல பிரார்த்திச்சுக்கிறேன். இந்த சேலம் பிரசன்ன வரதராஜ பெருமாள் கோயில்ல லட்சுமி நரசிம்மர் ஜெயந்தியோடைய சேர்த்தியா வைகாசி மாசம் அதாவது இந்த வசந்த ருதுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வருஷத்தை 6 ருதுக்களா பிரிக்கிறாங்க. அதுல முதல் ருது தான் வசந்த ருது. அந்த வசந்த ருதுன்னு சொல்லக்கூடியது இந்த சித்திர வைகாசி மாசம். இந்த வசந்த ருதுல பெருமாளுக்கு உபச்சாரங்கள் நிறைய செய்வாங்க. ஏன்னா இந்த சித்திர வைகாசி மாசத்துல ரொம்ப வெயில் அதிகமா இருக்கும். அதால பெருமாளுக்கு குளிர்ச்சி ஏற்படுத்தணும்னு சொல்லி இந்த வசந்த உற்சவமானது இந்த வசந்த ருதுல வைகாசி மாசத்துல, அதாவது மேல பெருமாளுக்கு குளிர்ச்சியா இருக்க சந்தனம் எல்லாம் வச்சு
அப்புறம் வெட்டிவேர்லாம் பெருமாளுக்கு சாத்தி வெட்டிவேர் மாலை, புஷ்ப மாலைகள், வெள்ளை மல்லிப்பூ மாலை, இந்த மாதிரி வெட்டிவேர் விதானம் இதை சாத்தி பெருமாளுக்கு குளிர்ச்சியா இருக்கணும்னு சொல்லி அதான் நம்ம பலவிதமான யஜ்யங்கள் பண்றோம். யஜ்யங்கள்னா ஆராதனங்கள், உபச்சாரங்கள் பண்றோம். அதுல ஒரு உபச்சாரம் தான் இந்த சைத்திர உபச்சாரம். நீங்க பாத்தீங்கன்னா கள்ளழகருக்கு கூட சைத்திர உபச்சாரம்னு சொல்லி அவர் கள்ளழகர் வைகை ஆத்துல இறங்கிட்டு வந்ததும் அந்த சைத்திர உபச்சார சேவையானது நடக்கும். அது ஏன்னா பெருமாளுக்கு அந்த கஷ்டம் இல்லாம, இந்த வெயிலுடைய இதெல்லாம் தாக்கம்லாம் இல்லாம பெருமாளுக்கு குளிர்ச்சி பண்றதுக்கோசரமே இந்த உற்சவம் ரொம்ப விசேஷமா நடக்கிறது. அந்த வசந்தோத்சவம் இங்க நம்ம சன்னதியில 9 நாள் நடக்குது. வைகாசி மாசம் பௌர்ணமி ஈராக அன்னைக்கு சாத்துமறையாகும், தீர்த்தவாரியாகி பெருமாள் உள்ளார எழுவாரு. அந்த வசந்தோத்சவத்துல இன்னைக்கு 8ஆம் திருநாள் நடந்திருக்கு. ரொம்ப விசேஷமா அலங்கார ஆராதனங்கள் நடந்து பெருமாளுக்கு நிறைய உபச்சாரங்கள்லாம் சமர்ப்பிச்சிருக்காங்க. இந்த சைத்திர உபச்சாரம்னு சொல்லக்கூடிய இந்த சித்திர வைகாசியில் நடக்கக்கூடிய வசந்தோத்சவம் ரொம்ப விசேஷமா நடந்திருக்கு. அதால எல்லா பக்தர்களும் முடிஞ்ச அளவுக்கு பெருமாளுக்கு குளிர்ச்சி ஏற்படுத்துறதுக்கோசரம் பெருமாளுக்கு மல்லிப்பூ சமர்ப்பிக்கலாம், சந்தனம் சமர்ப்பிக்கலாம். இந்த மாதிரி நிறைய சமர்ப்பிச்சா பெருமாள் எந்த அளவுக்கு குளிர்ச்சி ஆறாரோ அந்த அளவுக்கு நம்மளும், அதாவது நம்மளுடைய கஷ்டங்கள் பாப்பங்களும் போய் நம்மளும் சுகமா வாழ்வோம்னு சொல்லி பெரியவங்க எல்லாம் சொல்றாங்க. அதுல எல்லாரும் இந்த சித்திர வைகாசி வசந்தோத்சவத்துல பெருமாளை சேவிச்சு எல்லா விதமான க்ஷேமத்தையும் பெறணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். சேலம் மன்னார்பாளையம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம தேவஸ்தானத்தில் நரசிம்ம ஜெயந்தி மற்றும் நம்மாழ்வார் ஜெயந்தி விழா. சேலம் மன்னார்பாளையம் அருகே பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி தேவஸ்தானத்தில் வைகாசி மாத சுவாதி நட்சத்திரமானது நரசிம்ம ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது. இதேபோல் வைகாசி விசாகத்தில் அவதரித்த நம்மாழ்வாரின் ஜெயந்தி விழாவும் சிறப்பாக நடைபெற்றது. நரசிம்ம ஜெயந்தியை முன்னிட்டு உற்சவர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமிக்கு புது பட்டு ஆடையுடன் நறுமண மலர் மாலைகள், கற்கள் பதித்த நகை ஆபரணங்கள், வெள்ளி கிரீடம் அணிவிக்கப்பட்டு சிறப்பாக அலங்காரம் செய்தனர். அருகே நம்மாழ்வாருக்கும் பட்டாடை உடுத்தி நறுமண மலர் மாலை சூட்டி அலங்கரித்தனர். தொடர்ந்து உற்சவ தெய்வங்களுக்கும் நம்மாழ்வாருக்கும் ஏகதீப ஆரத்தி, நட்சத்திர ஆரத்தி, கும்ப ஆரத்தி காட்டி குடை விசிறி, சாமரம், கண்ணாடி உள்ளிட்ட பல்வேறு விதமான சோடாசங்களால் சோடாச உபசார பூஜை செய்து துளசி தலங்களால் அர்ச்சனை செய்து கற்பூர தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்பு அருகே காட்சியளித்த நம்மாழ்வாருக்கு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரின் பரிவட்டம் கட்டி மல்லிகைப்பூ மாலை அணிவித்து தேங்காய் பழம் கொடுத்து சடாரி சாதித்ததும் தீபாரத்தி தொடர்ந்த தேவஸ்தான அர்ச்சகர்கள் கோஷ்டியர்களுக்கு தீர்த்த பிரசாதம் சடாரி மரியாதை வழங்கப்பட்டதும் கூடியிருந்த பக்தர்களுக்கும் துளசி தீர்த்தம் சடாரி மரியாதை வழங்கப்பட்டது. தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. உற்சவ பூஜை ஏற்பாடுகளை தேவஸ்தான அர்ச்சகர் நாகராஜன், அர்ச்சகர் ராஜி சிறப்பாக செய்தனர். மேலும் இதில் தேவஸ்தான செக்ரட்டரி சவுந்தர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சேலம் பட்டை கோவில் ஸ்ரீ பிரசன்ன வரதராஜ பெருமாள் தேவஸ்தான
சகஸ்ரம்